அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மாத வேலை பெண்டிங் இருந்ததால் தேவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே மணி 9 ஆகி போச்சு. அம்மா, சார் வந்துட்டாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு ராணி வீட்டுக்கு கிளம்பிட தேவா வரும்போதே ரொம்ப டயர்டாக வந்தான். குளித்து ஃப்ரெஷ் ஆகி வந்தவன் தன்னோட அறையை ஒரு நிமிஷம் நோட்டமிட அனன்யாவோட திங்ஸ் எதுவுமே அந்த அறையில் இல்லை. தேவா அனன்யா கிட்ட எதுவுமே கேட்காம டைனிங் டேபிளில் உட்கார்ந்தவ, சாப்பிட என்ன இருக்குது? சுடா சப்பாத்தியும் குருமாவும் இருக்குது. அனன்யா கிட்ட எதுவும் பேசாமல் அவனே ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பித்தவன், நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. இனிமே எனக்காக வெயிட் பண்ணாத. உனக்கு பசிச்சா நீ சாப்பிட்டு படுத்து தூங்கு. இங்கோ பார்த்துக்கிட்டே சொன்னவன், இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் ஏதோ வேண்டா வெறுப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு? அவனை கேட்கவும் அனன்யாவுக்கு தைரியம் இல்லை. தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒர்க் ப்ரெஷரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு முடித்தவன், சரி நீ போய் உன்னோட ரூமில் தூங்கு, எனக்கு தூக்கம் வருது, நான் என் ரூமுக்கு போகிறேன் சொல்லிட்டு வேகமாக தன்னோட ரூமுக்கு போயிட்டான். அனன்யா கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தவ, இவருக்கு என்ன தான் ஆச்சு? காலையில் வரும்போது கூட நல்லா தானே இருந்தார், என்னவோ வேண்டா வெறுப்பா எங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசுகிறாரு. அப்படி என் முகத்தை கூட பார்க்க பிடிக்காத அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இவருக்கா வேணும்னா என்கிட்ட வந்து பேசுவார், இல்லைன்னா முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவார். நினைக்க நினைக்க அனன்யாவுக்கு அழுகையாக வந்தது. ஒருவேளை ரேஷ்மா ஞாபகம் வந்துருச்சோ, அதனால தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரோ என்னன்னு தெரியாமல் அனன்யாவுக்கு மண்டியே வெடிச்சிடுற மாதிரி இருந்துச்சு. ரூமுக்கு வந்த தேவா குறுக்கு நெடுக்குமா நடந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அனன்யா மேலே கோவம்தான். என்ன பொண்ணு இவ, எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை. இப்போ எதுக்காக அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் தனி ரூமில் எடுத்துக்கிட்டு போய் வச்சுருக்கா? திடீர்னு அவங்க வீட்டில் இருந்து இல்லை எங்கள் வீட்டில் இருந்து வந்தா என்ன நினைப்பாங்க? தெரிஞ்சு செய்கிறாளா, தெரியாமல் செய்கிறாளா, எதுவுமே புரிய மாட்டேங்குது. தேவா ரேஷ்மா பற்றி அனன்யா மனசில் இருந்த எதுவுமே பாவம் தேவாவுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவன் எல்லா உண்மையையும் அனன்யா கிட்ட சொல்லியிருப்பான். அனன்யா மனசில் இருந்தது தேவாவுக்கும், தேவா மனசில் இருந்தது அனன்யாவுக்கும் இப்போ வரைக்கும் புரியல. ஏன் இன்னமும் இங்கேயே உட்காந்துட்ருக்க? தேவா கேட்க, ஒன்றும் இல்லை. அனன்யாவோட முகம் லேசாக வாடி இருந்தது. கண்ணு கொஞ்சம் செவந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஆச்சு? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை. நிஜமாவே ஒன்றும் இல்லையா, இல்லை என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லையா? அனன்யா அமைதியாக இருக்க. இதை பாரு அனன்யா, வெளிப்படையாக பேச கற்றுக்கோ, இல்லைன்னா எல்லாருக்கும் கஷ்டம். அதை நீங்கள் செய்கிறீங்களா? ஏன் நான் என்ன வெளிப்படையாக இல்லை? அனன்யா அமைதியாக இருக்க. உன்னை தாண்டி கேட்குறேன், நான் என்ன வெளிப்படையாக இல்லை? அது உங்கள் மனசுக்கே தெரியும் சொல்லிட்டு வேக வேகமாக அனன்யா தன்னுடைய ரூமுக்கு போக எட்டி அவளோட கையை பிடிச்சவன், சொல்லாமல் நீங்கள் இருந்து போக முடியாதுடி, ஒழுங்கா என்ன விஷயம் சொல்லு. என்ன நான் வெளிப்படையாக இல்லை? அனன்யா அவனை நிமிந்து கூட பார்க்கல. என்னை நிமிந்து பாருடி, என்னை பார்த்து சொல்லு, என்ன நான் வெளிப்படையாக இல்லை? என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? இதுக்கு தான் நான் உங்கள் கூட வரவே மாட்டேன்னு சொன்னேன். வந்த முதல் நாளே என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னடி உன்னை டார்ச்சர் பண்ணேன்? நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம், என்னை பார்த்தாலே உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் நான் அங்கே அத்தை வீட்டிலே இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கும் நீங்கள் ஒத்துக்கலை. வலுக்கட்டாயமாக என்னை இங்கே கூட்டிக்கிட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ எல்லாம் என்ன படித்த?
கல்யாணம் ஆன 3வது நாளே யாராவது புருஷனை விட்டு தனியாக இருப்பாங்களா? ஆமாம், அந்த கல்யாணம் என்ன என் விருப்பத்தோடவா நடந்துச்சு? எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி என்னை உங்கள் தலையில் கட்டி வச்சிட்டாங்க. என் தலையெடுத்து நானும் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னடி சொன்ன? தேவா கையை ஓங்கி விட்டான். அடிங்க. அங்கேயாவது கேட்குறதுக்கு யாராவது இருந்தாங்க, இங்கே அதுக்கும் ஆள் இல்லை. நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. அடிங்க, அடித்தே என்னை கொன்னுடுங்க. சி, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உனக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. எக்கேடோ கெட்டுப்போ. தேவா கதவை வேகமாக சாத்திட்டு தன்னோட ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டான். என்னோடய ரூமில் திங்ஸ் எல்லாத்தையும் வைக்காமல் தனி ரூமில் வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறா? கல்யாணம் ஆன பிறகு இவளுக்கு எதுக்கு தனி ரூம்? அப்படியே படிக்கிறதுக்காக இருந்தாலும் திங்ஸ் எல்லாம் இந்த ரூம்லேயே வச்சுருக்கலாம்ல. எங்கே நான் அதை கேட்டுட போகிறேன்னு என்ன பேச்சு பேசுகிறா? ஏன் உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் தனி ரூமில் வச்சுருக்க? 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கலாம். சொல்கிறதுக்கு அவருக்கு வாய் வருதா? அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி என்னை கேட்க தோணும்? ஊர் உலகத்துக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் மனசு முழுக்க அந்த ரேஷ்மா தானே இருக்கா. நான் எதுக்கு அவருக்கு? அழுகையும் ஆற்றாமையும் அனன்யாவுக்கு பொங்கிக்கிட்டு வந்துச்சு. அப்படி விருப்பம் இல்லாதவர் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாணம் ஆன இந்த 4 நாளில் எங்கே அத்து மீறி அவளை நெருங்கினா கத்தி பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு தேவா அவளை நெருங்கவே இல்லை. முழு கூடல் இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன சீண்டல்கள் கூட அவங்க 2 பேருக்குள்ளே இல்லை. அனன்யாவுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை ரேஷ்மாவாக இருந்தால் அவர் இப்படி நடந்துக்கிட்டு இருப்பாரா? அவர் மனசு முழுக்க ரேஷ்மா தான் இருக்கா. நீ இல்லைன்னு அவளோட மனசாட்சி அவளை குத்தி குத்தி கிழிக்க வேறு வழி இல்லாமல் சந்தர்ப்பத்துக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அன்னைக்கு டைனிங் டேபிளில் தேவா சீண்டினது கூட எல்லாரும் இருந்ததால தான். அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, அந்த ரேஷ்மாவை தான் பிடிச்சிருக்கு. அந்த வார்த்தையே அனன்யாவால் தாங்க முடியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலமை? நினச்சி அழுதுகிட்டே அனன்யா தூங்கியும் போயிட்டா. தேவா ரூமில் இருந்து அனன்யா ரூமுக்கு வர இடையில ஒரு கதவு இருந்தது. அது தேவாவுக்கு தெரியும், அனன்யாவுக்கு தெரியாது. 11 மணி வாக்கில் அந்த கதவை திறந்துக்கிட்டு மனைவி ரூமுக்கு வந்தவன் ஒரு மாதிரி சோர்ந்து போய் படுத்துக்கிட்டு இருந்த அனன்யாவை பார்க்கவே அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. அவன் நெத்தியை தடவி தலையில் முத்தம் கொடுத்தவன், ஏண்டி என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியுதா தெரியலையா? என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ சொன்ன மாதிரி எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணதால் தலையெடுத்தேன்னு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்படி மட்டும் சொல்லிடாதடி. அந்த நிமிஷம் என் நெஞ்சே வெடிச்சிடும். உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போகிறேன்? ஒருவேளை கடைசி வரைக்கும் நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டியோ? குழந்த மாதிரி தூங்குற மனைவியோட முகத்தை ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்துட்டு அவளுக்கு போத்தி விட்டுட்டு தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டான். காலையில் 5 மணிக்கெல்லாம் சடன்னு சத்தம். தேவா சத்தம் கேட்டு எழுந்திருக்க வெளியில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த மழையில் நின்னா நல்லா இருக்கும்னு தோணவே தேவா தன்னோட ரூம் கதவை திறந்துக்கிட்டு மெயின் டோருக்கு வந்தான். அவனுக்கு முன்னாடியே அனன்யா நின்றுக்கிட்டு இருந்தா. இவ்வளோ காலையில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காம, மழை பெய்யுது, கொஞ்ச நேரம் அதில் நின்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால் கதவை திறக்க போகிறேன். அதிகாலை பொழுது ஒப்பனை இல்லாத அவளுடைய முகம் அவ்வளவு அழகாக இருந்தது. அதிகாலை பனியில் பூத்த ரோஜா பூ மாதிரி. கொஞ்ச நேரம் அந்த முகத்தையே ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருந்தவன், காலையில் சட்டுன்னு அப்படி கதவை திறக்காத. ஹில் ஸ்டேஷனில் நிறைய பூச்சிங்க கிடக்கும், முக்கியமாக கட்டைப்பூச்சி.
நீ நகரு, நான் கதவு திறக்கிறேன். எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிவிட்டு கதவை திறந்தவன் வெளியில் மிதமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அனன்யா அவனை தள்ளிக்கிட்டு வெளியில் வந்தா. வேகமாக போய் அந்த மழையில் தன்னுடைய கையை நீட்ட அவளையே ரசனையாக பார்த்துக்கிட்டு இருந்த தேவா அவளை பின்னாடி வந்து நின்று தன்னுடைய கைக்குள்ளே அவளுடைய கையை வச்சான். வெடுக்குன்னு தன்னோட கையை எடுத்துக்கிட்டவ அவனை விட்டு 4 அடி தள்ளி வந்து நின்று மறுபடியும் கையை நீட்டினான். ராட்சசி, கையை இப்படி இழுத்துக்கிட்டு போகிறா. மேடம் தொட மாட்டாங்க. இருக்கட்டும்டி, இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்ப. கோடைக்கால மழை, சில்லென்ற காற்று, சுற்றியும் ரோஜாப்பூ தோட்டம், அதுக்கு கீழே பச்சை பசியல்னு தேயிலை தோட்டம், மலைமுகடு எல்லாம் சேர்ந்து 2 பேரோட மனசுலேயும் இருந்த இறுக்கம் லேசாக கரைய மழையில் ரொம்ப நேரம் கையை நீட்டிக்கிட்டு இருந்ததால் அனன்யாவுக்கு லேசாக குளிர் எடுக்க ஆரம்பிச்சுது. உங்ககிட்ட ஜெர்கின் இல்லையா? இல்லை. சரி, இதை போட்டுக்கோ. தேவா தன்னோட ஜெர்கினை அனன்யா கிட்ட கொடுக்க, எனக்கு வேண்டாம். சொன்னா கேளு, ரொம்ப குளிரும், இதை போட்டுக்கோ. இல்லை, எனக்கு வேண்டாம். சொன்னால் கேட்க மாட்டியா? சரி, ஜெர்கின் வேண்டான்னா எதையாவது செய். பட்டுன்னு அவளை தன்னோட கை வளைவுக்குள்ளே கொண்டு வந்தான் தேவா. எவ்வளவு திமிரியும் அனன்யாவால் அவனோட கை வளைவிலிருந்து வெளியில் வர முடியல. அவனோட பிடி இரும்பு பிடியாக இருந்துச்சு. அனன்யாவோட கழுத்து வலையில் முகம் புதைச்சவன் அனன்யா என்று மோகத்தோடு அழைத்தான். அவனை விலக்கும் வழி தெரியாமல் அனன்யா தவித்து கொண்டிருக்க, கணவன் என்ற உரிமையில் அனன்யாவின் அங்கங்களில் அவனது கைகள் அத்துமீற ஆரம்பித்தது. அவளின் அங்கங்கள் மூலம் அவன் கைகளுக்கு விருந்தளிக்க, அத்துமீறல் எல்லை மீறி போகவே அவனை விலக்கும் வழி தெரியாமல் தவித்து போனாள் மங்கை.